Hello viewers, this video sponsored by SBO School of Business Organization. இவங்ககிட்ட பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது நம்ம ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு earn பண்ணவும் முடியும். இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நண்பர்களே, கடல் மட்டத்திலிருந்து 10,000 அடி உயரம் என்றால் என்ன தெரியுமா? அந்த இடத்துல மூச்சு அடிக்க கடினம். ஆனா அந்த இடத்துல நம் இந்திய வீரர்கள் தினமும் படையெடுப்பை போல காவல் காக்கிறாங்க. அது சாதாரண பணி இல்ல, அது உயிரை பணயம் வைக்கும் சேவை. இமயமலை குன்றுகளின் பனிக்கட்டிகளுக்குள்ள -20 டிகிரி வரை குளிரில் அவர்கள் ஒரு நொடியும் அலட்சியம் காட்டாமல் நம் நாட்டின் எல்லையை பாதுகாக்கிறாங்க. அந்த உயரத்துல ஆக்சிஜன் குறைவா இருக்கும். ஒரு சாதாரண மனிதன் 2 நிமிஷம் நடக்க முடியாது. ஆனா நம்ம வீரர்கள் பார 20 கிலோ எடையுள்ள துப்பாக்கி, உணவு பைகள், பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் சுமந்து பல கிலோமீட்டர் வரை பட்ரோலிங் பண்றாங்க. அங்க மழை என்றால் பனி, காற்று என்றால் வெட்டும் குளிர். ஆனா அந்த சூழலில் கூட அவர்கள் புன்னகையோடு பணி செய்கிறாங்க. அவர்களுக்கு ஒரே நோக்கம், நாடு பாதுகாப்பாக இருக்கணும். நண்பர்களே, நம்ம வீட்டு பாதுகாப்புக்கு கதவு பூட்டுறோம். ஆனா நாட்டின் பாதுகாப்புக்கு காவல் நிற்பவர்கள், அவர்கள்தான் நம் இந்திய இராணுவ வீரர்கள். அவர்களுக்கு அந்த உயரத்தில் இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒரு போராட்டம்தான். குளிரோடு, தனிமையோடு, இயற்கையோடு. ஆனா மனசு மட்டும் எப்போதும் ஜெய் ஹிண்ட் சொல்லுது. அவர்கள் சொல்லுவாங்க, நம் உயிர் போனாலும் நாட்டின் கௌரவம் உயிரோடு இருக்கு. இதுதான் இந்திய இராணுவத்தின் ஆன்மா. அந்த 10,000 அடி உயரத்துல பட்ரோலிங் பண்ண சோல்ஜர்ஸ் ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் ட்ரைனிங் எடுத்தவர்கள். அவர்கள் தெர்மால் விஷன் கோக்லஸ், ஸ்னோ காமுஃப்ளாஜ் சூட்ஸ், அதே மாதிரி ஸ்பெஷல் ரிபல்ஸ் பயன்படுத்துறாங்க. அந்த பனிக்கட்டியில கூட ஒவ்வொரு அடி ஒரு ரணரங்கம் மாதிரி. நாம் வீட்ல குளிர் அதிகம்னா பிளாங்கெட் போட்டு படுக்கிறோம். ஆனா அந்த வீரர்கள் பனி மத்தியில கூட காவல் நிலையத்துல விழித்திருக்கிறாங்க. அவர்கள் உண்மை ஹீரோஸ். அவர்களால தான் நாம இன்று சுதந்திரமாக வாழ்றோம். அந்த உயரத்துல நடக்கும் ஒவ்வொரு பட்ரோல் ஒரு தியாக கதை, ஒரு பெருமை பாடல். நண்பர்களே, நம் இந்திய இராணுவம் 10,000 அடி உயரத்தில் இருந்தாலும் அவர்களின் மன வலிமை வானத்தை தாண்டுது. அந்த வீரர்களுக்காக ஒரு ஜெய் ஹிந்த் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர்களின் தியாகம் எல்லோருக்கும் தெரியட்டும்.